காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூ சம்பந்தமாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் இந்த சென்சார் போர்டு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து தர மறுக்கிறாங்க. இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ் திரையுலகின் மீது வந்து இது நடத்தப்படும் தாக்குதல். நம்மளோட அரசியல் சார்பு விருப்பு வெறுப்புலாம் தாண்டி கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, அதை முடக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே இதை வந்து கண்டிக்கணும். ஒரு திரைப்படம் என்பது பல கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்கிறாங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து வேலை செய்கிறாங்க, உழைப்ப போடுறாங்க. அதை அரசியல் காரணத்துக்காக முடக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது. ஒரு படத்தை நம்ம வந்து சென்சார் பண்ணுறோம், ஆனால் அதே டைமில் யூடியூப்பில் வீடியோக்கள் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. இதை வந்து கோடி பேர் பார்க்குறாங்க. ஸோ சினிமாவை மட்டும் சென்சார் பண்ணுறதுனால எந்த மாற்றமும் வந்து ஏற்பட போவதில்லை. பெண்களை ஆபாசமாக பேசுவது, சித்தரிப்பது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, இந்த மாதிரி வந்து படம் வர்றது அந்த சென்சார் இஷ்யூ படி தவறானது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வர படம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து சென்சார் போர்டு வந்து கவனத்தில் வந்து கொள்ள மாட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் அவங்க வந்து சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு போர்டையே கலைக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சார் போர்டை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அந்த வேர்டு தான். சென்சார் போர்டை ஒரு வெப்பன் மாதிரி பயன் பண்ணிக்கிட்டு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுதான் முற்றிலும் உண்மை நண்பா. பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.